நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் பார்க்க போறோங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம பயன்படுத்தி 2 நிமிஷத்துல நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருகருன்னு மாத்திடலாங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை 70, 80, 90 வயசு பாட்டிங்க கூட பயன்படுத்தி அவங்களுடைய வெள்ளை முடிகளை கருமையா மாத்திடலாம். இப்ப இளநரை வந்து சின்ன வயசு குழந்தைங்களுக்கே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்களுக்கு கண்ட ஹேர் டையை ஆரம்பத்திலேயே வந்து போடாம இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்க பயன்படுத்தி எங்கேயாவது வெளியில போகும்போது இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பயன்படுத்தி நம்மளுடைய நரைமுடியை வந்து மறைச்சிடலாங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்மளுடைய முடிக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கொண்டு வராது. ஏன்னா இதுல சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான். வாங்க இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா தேங்காய்ங்க. கொஞ்சமா தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு வந்து வறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து வந்து ஒரு 4 பாதாம் நான் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவும் பாதாமும் நம்மளுடைய முடிக்கு வந்து ஒரு நல்ல நரிஷ்மெண்டா இருக்குங்க. இந்த ரெண்டுலையுமே செய்யற இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைல எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. நீங்க தைரியமா பயன்படுத்தலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பத்தி ஒரு கேரள பாட்டி அவங்களுடைய வீடியோ பதிவுல போட்டிருந்தாங்க. ரொம்பவே வந்து நல்லா வந்து எஃபெக்டிவா இருந்துச்சு. நானும் செய்து பார்த்தேன். நீங்க இந்த ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு வெளியில போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் டை வந்து அடிச்ச மாதிரியே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இது. இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து ஒரு அடி கனமா இருக்கிற பாத்திரத்துல போட்டு நம்ம வறுத்துடுங்க. எப்பயுமே நம்ம வந்து எந்த ஹேர் டை பண்றதா இருந்தாலுமே மீடியம் இல்லைன்னா சிம்ல வச்சுக்கணும், ஹை ஃபிளேம்ல வைக்க கூடாது. இப்போ இது வந்து நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து கையிலே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாம் போகும்போது காதோரத்துல எல்லாம் வெள்ள முடி இருக்கும் இல்லையா, அதை வந்து டச்சப் பண்றதுக்காக இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் ஹேர் டை, நான் இதை மட்டும் சொல்லல, நிறைய பொருட்களை வச்சு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணலாங்க. நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் அவங்க கையில வச்சுட்டு அவங்களுடைய வெள்ளை முடிகளை அப்படியே வந்து டச்சப் பண்ணிக்குவாங்களாம். பாருங்க நல்லா கருகி வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுல நம்ம வந்து 2 டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வந்து கருகருன்னு மாத்தி கொடுக்கும். இப்போ பாருங்க இதையும் நம்ம வந்து எண்ணெய் பசை வெளியில வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கருஞ்சீரகத்துல இருந்து ஒரு விதமான ஆயில் வெளியில வருங்க. அந்த ஆயில் வர வரைக்கும் நம்ம வந்து அதையும் வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க நல்லா வந்து வறுபட்டுருச்சு எல்லாமே. பாருங்க கரண்டில எப்படி வந்து கரிஞ்சீரகம் ஒட்டுது இல்லையா, நல்லா ஆயில் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விட்டுறலாம். பாருங்க ஒரு தட்டுல போட்டு ஆற வச்சிருக்கோம். இது ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மில் நம்மளுக்கு வராது. ஏன்னா இதில் நம்ம வந்து சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே எண்ணெய் எடுக்கக்கூடிய பொருட்கள் தான். தேங்காய் எண்ணெயிலையும் எண்ணெய் எடுக்கலாம், பாதாம் எண்ணெய் எடுக்கலாம், அதே மாதிரி கருஞ்சீரகத்திலிருந்தும் எண்ணெய் வருங்க. அதனால இப்போ வந்து நம்மளுக்கு பவுடராக கிடைக்காது, எண்ணெய் பிஸ்கவுட தான் நம்மளுக்கு இருக்கு இல்லையா. இதில் வந்து நம்ம வந்து எந்த விதமான ஆயிலும் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கத்தாழை ஜெல் இருக்கு இல்லையா, அலோவேரா ஜெல், அதை வந்து சேர்த்துட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு. இல்லைன்னா நீங்கள் வந்து இதை அப்படியே வந்து ஹேர்ல அப்ளை பண்ணலாங்க. பாருங்க இந்த ஹேர் டையை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு எங்க வேணாலும் வெளில போயிட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேரை பொறுத்த வரைக்குமே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணா போயிடுங்க கண்டிப்பா. இது வந்து ஏன்னா இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இல்லையா, அதனால வந்து போயிடும். இப்போ பாருங்க இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா சீப்பு வச்சு நல்லா சீவிடணும். ப்ரஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் இப்போ அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து அப்படியே விட்டுறணும் சீப்பு வச்சு சீவிட்டு. இந்த சீப்பு வச்சு சீவும்போது இப்போ இதில் துகளாக சின்ன சின்னதாக வரும் பார்த்தீங்களா, அதெல்லாமே சீப்பில் வந்துடும். இதுக்குன்னு ஒரு சீப்பு வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறமா நீங்க எங்க வெளில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து தலகாணில எல்லாம் ஒட்டவே ஒட்டாதுங்க, நல்லா வந்து ஹேர்ல வந்து அப்சர்வ் ஆயிடும். சூப்பரான நேச்சுரலான இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம், எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ